சத்துரையிலான கணிவுவதாக நம்மிடம் காலை உரைக்காக அதை குவிக்கிறேன் உள்ளதையும் இயேசுநாமத்தினாலும் வாழ்த்துகிறேன். ஜோதிவாய் ஆசீர்வதிப்பதாக நம்ம ஊழியர்களாக ஜெபிக்கிறே கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வழக்கம் போல் நடக்கிறதான எல்லா ஜப நேரங்களும் நடைபெறும். புதன்கிழமை செய்யக்கூடிய பணிகளும் என்னுடைய பிள்ளைகள் தவறாமல் வந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய போய்ட்டு வைக்கிறேன். அதே போல வியாழக்கிழமை ஸ்திரீகள் அதே போல நிறைய ஆராதனை கைப்பற்றியது குடும்பங்களுக்கு மொழி சேர்த்து ஐக்கியமாக நல்ல ஒருமித்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நான் போய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமையோடு நடக்கிற ஒரு உபவாசம் நடைபெறுகிறது. அங்காமை ஜெபிங்கள். என்னுடைய சுத்தத்தை நான் நிறைவேற்றுவோம். கடந்த வருஷம் நாட்களாக நாம் நிச்சயமாக உங்களிடம் ஒரு வார்த்தைகளை வேதவசனத்தை தியானிக்கிறோம். அதற்கு நிச்சயமாகவே நான் உங்களை விடுவிப்பேன். நல்ல ஒரு வார்த்தையை கடந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை மீன் போகாது. வாசனையே உங்களோட பேசுகிறேன். என் மாறியோ லூக்காயிரத்தின் ஸ்ரீசேஷம் தான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை ஒரு சத்தனாவுக்கு லூக்காயிரத்தின் ஸ்ரீசேஷம் பொருளாதாரங்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழகத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற பொருள் பாக்கிய நல்ல வார்த்தையை தான் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதுகிறது. அதை கவனிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைய வார்த்தைகளை என்று சொல்லி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் ஆபிரகாமை பார்த்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாததுனாலே தன்னில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நிச்சயமா பாருங்க உறுதியா ஆபிரகாமை பார்த்து சொன்னார். பாருங்க இதே போல வேதத்துல நிறைய நிச்சயமான சில வார்த்தைகள் இருக்கு. அப்படி சில காரியங்களை தேவனுக்கு சித்தமானபடி நம்ம சிந்தித்து வருகிறோம். இந்த நல்ல வேளையிலும் கூட பாருங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பரிசுத்தாவியை கொடுத்தது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இருக்கிற நாம் பாருங்க பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம். பாருங்க பரிசுத்த ஆவியின் பாருங்க அனுகிரகம் தேவனால் தேவ ஜனங்களுக்கு பாருங்க அருளப்படுகிறது. வேத புஸ்தகத்திலே ரோமரின் புஸ்தகத்திலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல என்று பாருங்க ரோமருக்கு பவுல் எழுதும்போது பாருங்க 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வேலை ஒரு வார்த்தையை பாருங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய ஆவி நமக்கு வாசம் பண்ணுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் பேசுகிறார். 9ஆம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்ல கவனிக்கணும். பாருங்க நம்ம பரிசுத்த ஆவியானவரை பாருங்கள் தேவன் நமக்காக இந்த பூமியிலே பாருங்கள் அனுப்பினார். இயேசு பூமியில் ஜீவிக்கும் போது பாருங்கள் இயேசுவோடு கூட சீசர்கள் இருந்தார்கள். சனக்கூட்டங்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள். பாருங்கள் இயேசு பரமேறி போகும்போது சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக உள்ளேன், உங்களிடத்தில் வருவேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போகாததுனால் தேற்றரவாளன் வரா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு சொன்னார் தேற்றரவாளன் என்று சொன்னார். நிச்சயமா அப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு பாருங்கள் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே பாருங்கள் 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் அவர் அறிந்த ஒரு வேத பகுதி தான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது
பாருங்கள் அவருடைய அப்போஸ்தலர்களும் பாருங்க அநேக பெண்களும் பாருங்கள் இப்படி 120 பேர் சேர்ந்த ஒரு பெரிய கூட்டம் பாருங்க என்ன பண்ணாங்க, மேல் வீட்டு அறையிலே அமர்ந்து அவர்கள் எல்லாரும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் வேதபுஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். நல்ல கவனிக்கணும். அப்ப இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அன்னைக்கு அந்த 120 பேரும் பெற்றுக்கொண்டார். 120 பேர் மேலும் அந்த பரிசுத்தாவியானவர் வந்தார். அந்த பரிசுத்தாவியை பெற்ற போது அவர்கள் பாருங்கள் பற்பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று நாம் வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு வந்து வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்புறம் அன்றைக்கு இயேசு பூமியில இருந்து அவர் பரவேறி போன பின்பு அவருடைய அப்போஸ்தலர்களும் அவரை பின்பற்றின அநேக ஸ்திரீகளும் அந்த பாருங்க மேல் வீட்டிலே கூடி ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த போது அந்த 120 பேர் மேலும் பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஒரு 100 பேருக்கு கொடுப்போம், 20 பேருக்கு 2 மாசம் கழிச்சு அப்படிலாம் இல்லை. கூடி வந்த 120 பேர் மேலும் இந்த பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இந்த அருமையான இந்த அனுபவத்தை தேவ சபையா இருக்கிற நீங்களும் நானும் பாருங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்று சொல்லும் போது இது பரிசுத்தாவியானவரின் காலம் என்று சொல்லுகிறார். இப்படி இருக்கிற பாருங்க பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல தருணங்கள் உண்டு. ஆகவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். தர்மையான லூக்கா புஸ்தகத்துல அவர் சொல்லும் போது பொருளாதாரமாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க. பரிசுத்தாவியை நல்ல ஈவு என்று எழுதப்படுது. நல்ல ஈவு. பொருளாதாரமாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஏன் இந்த பரிசுத்தாவியை நாம் பெற வேண்டும்? நல்ல கவனிக்கணும். நல்ல இல்ல என் பரிசுத்தாவை பெறாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதா? பரிசுத்தாவை பெற்றுதான் ஆக வேண்டுமா? பரிசுத்தாவி பாருங்க பெறவில்லை என்றால் அவனை குறித்து திட்டமாய் வேதம் சொல்கிறது அவன் பாருங்க மாம்சத்துக்கு உட்பட்டவனாக இருப்பான். நல்ல இல்லையா சொல்லுங்க. நல்ல இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் அந்த ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நாம் படித்தோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். வாசிக்கலாம் திரும்ப அந்த வசனத்தை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீங்க. நல்லா கவனிக்கிறோம். நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாருங்க கிறிஸ்தவர்கள் ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா மாம்சத்தின்படியே நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த அனுபவங்களை அறிந்து நம்ம நடக்கணும். ஏன் அப்படி சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்களை குறித்து பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா பாருங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு பாருங்க என்ன உண்டா ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில மாம்சம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. மாம்சம் அப்படின்னா ஏதோ நம்ம சரீரத்தில் இருக்கிறதான பாருங்க எது நினைச்சிடல. மாம்சம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை பாருங்க இந்த உலகத்துல செயல்பட வைக்கிற ஒரு பெரிய காரியமா இருக்கு. நல்ல கவனிக்கணும். மாம்சம்னா ஒரு மனிதனை பாருங்க நடக்கும். இந்த மாம்சத்துல பாருங்க சிந்திக்கலாம், மாம்சத்துல அவன் பேசுறான், மாம்சத்துல அவன் யோசிக்கிறான். பாருங்க அதெல்லாம் சில நேரங்கள்ல நம்மள தேவனுடைய காரியத்திலே நம்மை அதிகமா ஈடுபடுத்த. ஏன்னா மாம்சத்தை நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா மாம்சம் பாருங்க
கலாத்தியர்கள் நிறுவனத்தில் நம்ம படிக்கும் போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுமா இச்சிக்கும் என்று எழுதப்படுது. பாருங்க, நம்ம எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறத இந்த மாம்சம் சில நேரம் செய்ய விடாது. பாருங்க, இப்படி இந்த மாம்சமும் ஆவியும் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமா போராடிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும். ஒரு அலையா சொல்லுங்க, சத்தமாக அலையா சொல்லுங்க. கலாத்தியர்கள் நீங்க எடுத்துக்கிடுங்க. அங்க 5ஆம் அதிகாரம் எடுத்து கொடுக்கும். 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க. 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. நல்லா கவனிக்க எலியா சொல்லுங்க, சதமாக எலியா சொல்லுங்க. இந்த மாம்சம் பாருங்க என்ன செய்யும், ஆவி என்ன செய்யும். நல்ல நமக்குள்ள ஆண்டவர் பாருங்க ஒரு ஆவியை தந்திருக்கு. அது மனுஷீக ஆவி. நல்ல எலியா சொல்லுங்க. பாருங்க, மனுஷன் மேல ஜீவ சுவாசத்தை ஊதினால் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டது. இந்த மனுஷீக ஆவியில பாருங்க இது என்ன பண்ணுனா மாம்சத்தை பாருங்க மையமாய் வைத்து ஒரு மனிதனை நடத்திக்கிட்டே போகும். அதனாலதான் இந்த மாம்சமும் ஆவியும் பாருங்க போராடி விரோதமா இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கு. அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் இந்த விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னில் இல்லை. பாருங்க, நான் விரும்பாததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோமர்கள் நிறுவனத்துல இந்த மாம்சத்தை குறித்து பாருங்க அவர் சொல்றார். நல்ல நீங்க வேத புஸ்தகத்தை சரியா கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா இந்த மாம்சத்துல வருகிற போராட்டத்தை இந்த பவுல அப்போஸ்தலன் பாருங்களுக்கு சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க பார்ப்போம். அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. மாம்சத்துல என்ன இருக்கா பைபிள்ல சொல்லப்படுகிறது, நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை. ஒரு அலையா சொல்லுங்க, சதமாக இல்லையா சொல்லுங்க. இந்த மாம்ச போராட்டம் தான் மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு அவனை தடை பண்ணுகிறோம். ஏனென்றால் மாம்சத்துல நம்ம நிறைய முடிவுகளை எடுக்கும். அந்த முடிவு சில நேரம் பாதகமாக கூட முடிகிறது. பாருங்க, அதனாலதான் அந்த பவுல அப்போஸ்தலன் சொல்கிறார், மாம்சத்தில் நன்மை என்ன பண்ணல வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஒரு பக்கம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒரு நல்ல இல்லையா நல்ல கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பாடணும், நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல ஆராதனைக்கு வரணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா ஜீவிக்கணும். இந்த உலகத்துல நம்ம யாரும் குற்றச்சாட்டக்கூடாத அளவுக்கு வாழணும். பாருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு இடங்களா நான் வாழக்கூடாது அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்குள்ளே இருக்கும். கெட்டு போனோம், அழைச்சி போனோம், நான் விளக்காம போனோம்னு யாருமே விரும்ப மாட்டோம். நம்ம மாம்சத்துல ஒரு பகுதியில ஒரு நல்ல விருப்பம் இருக்கும், உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம புரோஜனமா இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியா நான் வாழணும், ஒழுங்கான ஆராதனைக்கு வரணும், நல்ல ஊழியம் செய்யணும், உபயோகமா நான் இருக்கணும், புரோஜனப்படணும், இப்படிலாம் நல்ல நல்ல விருப்பங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மாம்சம் என்ன பண்ணுறா அதை செய்ய விடாது. சொல்லுங்க, செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனால் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். நல்ல கவனிக்க. ஏன் பரிசுத்தாக கற்றுக்கொள்ளணும், நல்ல தெளிவடையணும். நான் ஒருவேளை இந்த செய்தி
பாருங்க, ஆராதனை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரிசுத்தாவி பெறாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. வாரம் வாரம் வந்துட்டு செய்யத்தக்காகிறதை நான் செய்து வந்தேன், எனக்கு சுகமையிலே ஆனதே பாவங்கள் ஜபம் பண்ணுவாங்க. இதே போல நம்ம ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் இந்த உலகத்துல பாவத்துல விழுந்து 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 எழுபட்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொண்டால் மாம்ச கிரியைகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், கீழடங்கி நம்ம ஜெயம் பெற்று போகலாம். ஒரு நிலையா பவுல் அதனால அவர் சொல்றாரு, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்பாத நன்மையை விரும்புகிற நன்மையை நான் செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். ஒரு அழகையா பரிசுத்தமாக வாழணும். நம்ம சிந்தைய பரிசுத்தமாக காத்துக்கிடணும், நம்ம செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக காத்துக்கிடணும். ஆனா இந்த பரிசுத்தத்துக்கு விரோதமா மாம்சத்துல விசுவாசம் என்ன பண்ணுவோம்னா போராடி பாருங்க, நம்மளை அப்படியே ஒரு குற்றவாளி சாட்சி உடையவராக மாற்றணும். பொய் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புவோம். பாருங்க, பிரசங்கம் கேட்டுப்போம், பொய் பேசாம இருந்தா உண்மையா இருந்தா கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படிலாம் கேட்டதும் நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆனா மாம்சம் என்ன பண்ணுன்னா இவனை பொய் பேசுகிறவங்கள மாற்றணும் அப்படின்னு போறாரு. நல்ல கவனிக்கணும். பாருங்க, மாம்சத்தின் நன்மை என்ன பண்ணல, வாசம் பண்ணவில்லை. பாருங்க, ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும் அப்படின்னு ஒரு அளவான தீர்மானம் எடுத்துட்டு போவோம். ஆனா அடுத்த வாரம் பாருங்க வேகமா பரப்பிட்டு போதான், அப்பதான் வீட்டுக்காரர் இறைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க 10 மணிக்கு வரணும்னு நினைப்போம், கிடைக்கலாம் 11 ஆயிரம். இனி போன மாஸ்டர் தான் நினைப்பாரு. இந்த மாம்சம் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாது. பாருங்க, அதனாலதான் பவுல் சொல்றார், நன்மை வாசமா இருக்கிறது இல்லை. பாருங்க, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், போராடுகிறது, இச்சிக்கிறது அப்படின்னு எழுதுங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த பரிசுத்த ஆவியை எங்க தாராரு அப்படின்னா பைபிள்ல சொல்லப்படுது, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவாங்க. பரிசுத்தவான்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்றல்ல, நீதிமான்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்றல்ல. பாருங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க மேலதான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னா மாம்சமான யாவர் பேர் உடலையா சொல்லுங்க. இதெல்லாம் பைபிள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட அந்த அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள் நிறைவேறியது. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 17ஆம் வசனத்தை, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு அழகியா சொல்லுங்க, அழகியா சொல்லுங்க. ஏன் இந்த மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான நம்ம பாருங்க ஆவிக்குரியவர்களாய் வாழ்வதற்கு இந்த பரிசுத்தாவியானவர் அது அவசியம். ஏன்னா இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணார். மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்ம அழிக்கிறதுக்கு பாருங்க, இந்த அதை ஜெயிக்கிறதுக்கு அதையெல்லாம் நாம் மேற்கொண்டு போகிறதுக்கு இந்த ஆவியானவருக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். எல்லாரும் நம்ம பாவமே செய்யக்கூடாது அப்படின்னு நினை பாருங்க. ஒரு அருமையான பாருங்க, ஒரு மனிதன் பாருங்க பாவமே செய்யக்கூடாது, சிந்தையில பாவம் வரக்கூடாது, கண்களில பார்வை வரக்கூடாது, பாவம் நமக்குள்ள வரக்கூடாது, வீட்டுல இருந்தா பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காடான பகுதியில ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். பாருங்க, இப்படி உட்கார்ந்து போது ஒரு நாள் காலையில ஒரு 8 மணிக்கு அந்த வழியா வேலைக்கு போகிற ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பெண் அப்படியே பாருங்க நடந்து பாருங்க நடந்து போனா இவட கண்ணால் பார்த்து விடாதுன்னு கண்ணை அப்படியே கொத்தி மூடிட்டார். பாருங்க, ஒரு நாள் போச்சு, நடந்து போயாச்சு. அடுத்த நாள் போனா அந்த பெண் தலையில பாருங்க நல்ல பிச்சுக்கு வச்சுட்டு வர்ற ஒரு காரியம் அடர்த்தி வினை பார்த்தா மூட்டை அப்படியே கப்பல் மூடிட்டாரு. பாருங்க, பாவனங்களும் வந்துருக்காரு. பாருங்க, அதனால கண்ணால பார்க்க கூடாதுன்னு கண்ண மூடிட்டாரு. பாருங்க, அவ வச்சிருக்கிற பூ வாசனை கூட நம்ம சில்லைகளை கெடுத்துருக்காரு அப்படின்னு மூக்க மூடிட்டாரு.
அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு பாருங்க ஒரு நல்ல சலங்கை ஒன்று போட்டுட்டு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வரும். பாருங்க இவன் என்ன பண்ண காலை போட்டுக்கிட்டு, ஏன்னா பரிசுத்த பலத்தில் வந்துடக்கூடாது, அடிப்படையினால் பரிசுத்த பலத்தில் கட்ட முடிக்கிட்டாரு, பாருங்க மூக்க முடிக்கிட்டாரு, காலை முடிக்கிட்டாரு. ஆனா அதே நாள் அடுத்த நாள் பாருங்க இவரு அந்த டைம் வந்ததும் சிந்தனை என்ன சொல்லிச்சு, அந்த பெண்ணு இப்போ வருவாள்னா பாருங்க, கண்ணை மூடுனாலும் பரிசுத்தமா வாழ முடியாது, மூக்க மூடுனாலும் பரிசுத்தமா வாழ முடியாது, காலம் மூடுனாலும் பரிசுத்தமா வாழ முடியாது. மாம்சம் எங்கேயாவது ஒரு வழியில உள்ள நம்பிக்கை. அப்ப இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த உலக பிரகாரமாக செய்யக்கூடிய காரியங்களை ஜெயிக்க முடியாது. பரிசுத்தாவியானவர் நமக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கல, என் மாம்சத்துல பாவம் இருக்கு, என் மாம்ச சரீரத்துல பாவ எண்ணங்கள் இருக்கிறது, பாவ இச்சைகள் இருக்கிறது. இந்த ரோமர்கள் நிருபத்துல நீங்க அப்படியே அந்த அதிகாரங்களை வீட்டுல போய் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான் யார் என்ன இந்த மரண சரீரத்தில் இருந்து விடுதலையாக்குவா. நல்லா கவனிக்கணும், நல்லா இல்லையா? ஏன்னா மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கல, நான் விரும்பாத தீமை என்ன செய்ய வைக்கிறது, இந்த மாம்சத்துல பாவம் வாசமா இருக்கிறது. பாருங்க இந்த மாம்சம் பாருங்க என்னுடைய நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு இதை கொண்டு போக முடியாமல் இருக்கிறது. இப்படி நான் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட மனுஷனா இருக்கிறேன், நிர்பந்தமான மனுஷனா நான் இருக்கிறேன். யார் என்னை இந்த மரண சரீரத்தில் இருந்து விடுதலை ஆட்டார்? தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க நமக்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறது, நமக்குள்ள வந்து போறதில்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணு. பாருங்க நம்மளை உணர்த்துவார், பாவம் இது பாருங்க, நியாயம் இது, நியாயத்திற்கு இது பாருங்க என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ளே உணர்த்தி நம்ம நடத்துவார். அதனாலதான் வேத புஸ்தகத்துல அந்த ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும்னால், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. பாருங்க எப்படி மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்கும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. நல்ல கவனிக்கிறோம். அப்ப மாம்ச காரியங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவரை. சொல்லுவாங்க செல்ஃப் கண்ட்ரோல், தன்னுடைய அடக்கம், சுய அடக்கம். இந்த சுய அடக்கத்தினாலதான் நம்ம பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. நல்லா கவனிக்கணும். சதமாக பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்சத்தை இணைந்து இருக்கிற தீமைகளை பாவங்களை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப தேவை. அதனாலதான் அந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்படுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவங்களா இருக்கு. பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யும். பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்தி நம்மை பாவமற்றவர்களாக, கரையற்றவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக கண்டிக்க பாருங்க முடியாதபடி நம்மளை சரியான பாதையில பாருங்க நடத்துறதுக்கு இந்த பரிசுத்தாவியானவர் பாருங்க அவசியம். பாருங்க இந்த பரிசுத்தாவியானவரை தேவன் பாருங்க நமக்கு தருகிறார். அதை வேதம் பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது. பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினது என்று வேத புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை, பாவத்தை ஜெயித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை. சத்தமாக இது ஏதோ ஒரு வண்டியை நல்லா கை தட்டுறதுனால, இல்லை அந்நிய பாச பேசுறதுனால, இதே ஓடி சாடி அப்படியே பிரசங்கம் பண்ணுறதுனால உண்டாகிறார் அப்படிங்கிறார். இவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். நல்ல கவனம். ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஒரு ஆள் உள்ள வந்து அங்கங்க ஓட வைக்கி, கையை வேகமா தட்ட வைக்கி, நாவல பல பாசிகளை பேச வைக்க அப்படின்னா
இவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். அதனாலதான் பரிசுத்த ஆவி அப்படிங்கிறத காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு தெளிவா பைபிள சொல்லப்படுகிறது. ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். எப்படி ஒரு கணவன் மனைவி 2 பேரா இருந்தாலும் ஒன்றா இருந்தது போல பாருங்க, அந்த ஆவியானவர் நாம் மனுஷனா இருந்தாலும் நமக்குள்ளேயே அவர் வந்து தங்கி நம்மை வழி நடத்துகிறார். அவர் ரூபம் சாயம் இதெல்லாம் கிடையாது. ஆனா ஆழ்த்தத்தோடு பாருங்க, பேசுவார், உணர்த்துவார், கண்டிப்பார், எச்சரிப்பார், நம்மை தேற்றுவார், நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார். ஆவியானவரை குறித்து நிறைய பைபிள்ல சொல்லிக்கொண்டே போகிறார். ஆவியான நம்ம இருக்கும் போது நிறைய பிரயோஜனம் உண்டு, நிறைய பிரயோஜனம் உண்டு. பாருங்க, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் நிதானமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுது, நம்மோடு வாசம் பண்ணும் ஆவியானவர். முதல்ல இல்லா சொல்லுங்க, வாசம் பண்ணுகிறவர் என்ன, நம்ம கூட இருக்கிறவர். முதல்ல இல்லையா சொல்லுங்க, சதமாக இல்லையா சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நான் படிக்கும் போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருப்பார். அவர் நமக்குள்ளே அவர் இடம் பண்ணாரு, வாசம் பண்ணார். ஏதோ ஒரு அறையில நீ இருக்கிறார் அப்படி இல்லை, நம்ம கூட நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த ஆவியானவர் இணைந்து நமக்குள்ளே இருப்பார். இந்த நல்ல அனுபவத்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்தி நீங்க சோர்ந்து போகும்போது, இழைத்து போகும்போது உங்களெல்லாம் நல்லா உற்சாகப்படுத்திக்கணும். இல்லை கவனிங்க, அண்ணன் ஒரு நல்ல தேவ மனிதர். அவங்க சின்ன வயதுல ரொம்ப படிப்பதுலாம் அவங்களுக்கு கிடையாது. பாருங்க, ஏதோ ஒரு சின்ன படிப்பு தான் படிச்சிருக்காங்க. நான் நல்லா பிரசங்கிப்பாங்க. ரொம்ப ஆண்கள் எடுத்து பயன்படுத்தினால் அவருடைய ஊழிய ஆரம்ப காலத்துல பாருங்க, இந்த பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலை பாருங்க அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா பாருங்க. ஒரு முறை பாருங்கள், எங்க அண்ணன் ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பார். அப்ப கூட பாருங்க, சேர்ந்து பக்கத்துல ஒரு நபர் ஒரு ஸ்டாப்ல ஏறி கணவன் பாண்டிட்டு பிள்ளைகளோட உட்கார்ந்து அப்போ ஒருவர் பார்த்து பேசு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ சேகர் தானே? ஆமா. நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், நினைவு இருக்கா? ஆமா, நினைவு. என்ன செய்யற? என்ன சொன்னாங்க, நான் பாஸ்டரா இருக்கேன். பாஸ்டரா பாருங்க, அவர் சொன்னாங்க, இருந்து நீ பாஸ்டராவும் இருக்க, நல்லா படிச்சவங்க ஒரே ஸ்கூல்ல. என்ன பாரு, நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், என் மனைவியில வந்திருக்கிற அவ ஒரு டாக்டரா இருக்கிறார், என் பிள்ளைகள் 3 பிள்ளைகளை பாருங்க இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருந்தார். இப்படி சொல்லி பாருங்க, இங்கிருந்து பாஸ்டர் வேலைக்கா போயிட்டாங்க. வார்த்தை கேட்டதும் மனசுல ஒரு பெரிய சோர்வு உண்டாச்சு. அதங்க அப்படின்னு, ஆனா நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு ஆவியாட்டம் சோர்ந்து போய், ஐயோ ஒழுங்கா படிச்சிருக்கா, நம்மளும் நல்ல வேலையில சேர்ந்து நல்லா இருக்கலாமே, இப்படி ஒரு பாஸ்டரா போயிட்டு சொல்லி சோர்ந்து போய் படிச்சிருக்கும் போது ஆவியானவர் பேசினாரா, மகனே நீனும் ஒரு பட்டதாரி, அவன் டாக்டர் படிச்சிருக்கான், ஆனா நீயும் படிச்சிருக்க, நீ பிஏ படிச்சிருக்க அப்படின்னு சொன்னான். எங்க அண்ணன் கேட்டது இன்னும் கொஞ்சம் பரியாசம் பண்ற வேற, நம்மளே 8ஆம் வகுப்பு படிக்கல, ஃபெயிலாக இருக்கோம், பிஏ படிச்சிருக்க ஆவியானவர் சொன்னாரு. பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டா, வானகன் அப்படின்னு சொன்னான். வானகன் என்னன்னு தெரியல. காலையில எழுப்பி இன்னொரு அண்ணன் செல்வராஜன் ஒரு அண்ணன் உண்டு, அவங்க இன்னும் படிச்சவங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டா டிக்ஷனரி எடுத்து திறந்து பார்த்தா வானகன் மறுபிறப்பு. இந்த வார்த்தையை பார்த்ததும் பாருங்க, அவன் டாக்டர், இன்னைக்கு மறுபடியும் பிறந்தார். ஆவியானவர் என்ன பண்றாரு, சோர்ந்து போன அந்த நிலைமையில உற்சாகப்படுத்தினார். ஏன், நமக்குள் வாசம் படுத்தல பாருங்க ஆவியானவர். நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போகும்போது நம்மை பலப்படுத்துவதற்கு தான் இந்த ஆவியானவரை கற்றுட்டாங்க. பாருங்க, நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர். 2வது இந்த ஆவியானவரை குறித்து பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா பாருங்க, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். அந்த ரோமரி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை
மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதிரான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உலகையா சொல்லுங்க, ஆவியானவர் எடுத்துக்கொண்டவர்னா நமக்குள்ள வாசம் இருக்கிற ஆவியானவர். உலகையா சொல்லுங்க, நல்ல கவனிக்கமா, நல்ல கவனிக்க. நம்ம குடும்பத்துல புருஷனோடு வாசம் பண்ணுவோம், பிள்ளைங்களோடு வாசம் பண்ணுவோம். பாருங்க, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் உங்களை சுற்றி இருக்கு, வாசம் பண்ணுவோம். நல்ல ஒரு எல்லைகளுக்குள்ள வாசம் பண்ணுவோம். உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணணும். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர். இந்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார், அன்னியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான ஒரு சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஏன் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த ஆவியானவர் சாவுக்கு எதுவான நம்ம சரீரத்துல என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கவனிக்கணும், நம்ம நிறைய ஆகாரங்கள்லாம் சாப்பிடுவோம், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அந்த உற்சாகமா இருக்கணும். ஆனா பரிசுத்தாவியானவர் போல பலனை தருகிறது இந்த உலகத்தை ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்தாவை பெற்றுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பரிசுத்தாவியானவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிகள் நிறைய நேரங்கள்ல இது அறியாததுனாலதான் நம்ம வியாதி போகும்போது வேலையெல்லாம் போகும் போதே பாருங்க, நேரம் உலக மனுஷனை நாடி பாருங்க, ஆவியானவர் நமக்குள் வாசம் பெற்றாங்க. வசனத்தை இப்பொழுது முறை படிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நல்லா கவனி. இயேசுவை பிடிச்சு சிலுவையில் அடிச்சு மாம்சத்தில் அவர் சரீரத்துல மறித்த அவரை கல்லறைகள் வச்சு பெரிய கல்லை புரட்டி வச்சு சீல் வச்சு ரோம சக்கரவர்த்தி பெரிய சேவகர்களை நிறுத்தி இவரை பாருங்க களவா எடுத்துட்டு போயிட்டு உயிர் திறந்தார் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி முந்தின எத்தை காட்டிலும் இந்த பிந்தின எத்து கொடிதா இருக்கும் என்று சொல்லி அந்த ரோம போர் சேவகர் ஈட்டியெல்லாம் வச்சு போட்டு அந்த கல்லறையை சுத்தி காவல் காக்கிறார். நல்ல கவனிக்கணும். ஆனா பாருங்க, பரிசுத்தாவியானவர் இந்த இயேசுவை உயிரோடு இருக்கிறார். இந்த சாவுக்கேற்பான அந்த சரீரம் 3வது நாள் உயிரோடு எழுந்தது. கல்லெல்லாம் புரட்டி தள்ளப்பட்டது. காவலர்கள் நடுகிறாங்க. இயேசு உயிரோடு எழுந்தார். சாவுக்கேற்பான சரீரம் உயிரடைந்தது எப்படி அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே. நம்ம வாழ்க்கையில கூட இந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளணும். நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற பலகீனங்களை எல்லாம் அவர் மாற்ற முடியும். வேதத்திலிருந்து கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்ம நிச்சயமா குணமாக்கும். அந்த செய்தியை 3 வாரங்களா அப்படி பேசிக்கலாங்க. முதல் வாரம் நிச்சயமாகவே உங்களை விடுவிக்கிறோம் செய்தி பேசுங்க. அன்னைக்கு எங்க அண்ணனுடைய மருமக அவர்கிட்ட வந்துட்டார். அவருக்கு கிட்னியில ஸ்டோன் இதாகி 6 வயசுமா நட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க, கொஞ்சம் சின்ன வயசானாலும் பாருங்க ரொம்ப விலகினாச்சு. அங்க ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த மக்கள் சுத்தப்பா நீங்காட்டாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கால் மொழி நடக்க முடியல. 2 குதிங்கால் நடக்கும் பாருங்க, ரொம்ப வலிக்கு தவுண்டு தான் நடக்கிறாங்க. நின்று நடக்க முடியல. தொழில் வியாபாரத்தையும் போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாட்கள் நிறைய மருந்துலாம் சரியாகுது. முன்னாடி 1 வாரம் கூட்டத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. எங்கேயாவது நல்ல ஆவிக்கு சபைக்கு போக பாருங்க. அன்னைக்கு இங்க வந்தா பாருங்க, அன்னைக்கு அந்த செய்தியை கேட்டு நல்ல ஜோமன்ட்டு வீட்டில் போய் எனக்கு ஃபோன் பண்ணா, ஆமா எனக்கு அந்த நோய் இருந்ததே இல்லை, அப்படியே மாறிட்டு நல்ல சுகமாயிட்டு என் காரணம் பெருவிழா முடிதான் நடப்போம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கர்த்தர் சுகந்தன் பாருங்க. அதனால போன மாசம் அவங்க ஊர்ல இருந்து ஒரு பஸ் நிறைய ஆட்களை கூட்டிட்டு இங்க உபாசம் ஜபம் பண்ணேன். பாருங்க, அருமையான தேவனுக்கு இல்லை
நம்ம ஆவியானவர் ஏதோ ஒரு இது நினைக்க விடாது. ஆவியானவர் பெரிய பலமா பாருங்க, நம்ம சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை நீரடையப்படுகிறது. பாருங்க, பைபிள் எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ஆவியில நிறைந்து எலும்பு பள்ளத்தாக்குல போய் அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். உரைத்த போது அந்த ஆவி அந்த எலும்புகளுக்குள்ள போய் அந்த எலும்புகளில் மாம்சம், தோல், பாருங்க, ரத்தம் இதெல்லாம் உண்டாகி யுத்த புருஷனா இதை மாத்திட்டான். சொல்றேன் பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில நம்ம வருகிற பலவீனங்களிலே இந்த ஆவியானவரை நம்ம வாங்கிட்டு நல்ல ஆவியில நிரப்பி நல்ல அந்நிய பாஷை பேசி நல்லா நீங்க சோழனி பாருங்க, உங்க சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறிடும். சொல்லுங்க, அதான் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். விசுவாசிகள் இப்படி அந்த வசனத்தை வச்சு ஆண்டுங்களே, கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவரே, நீங்க எனக்குள்ளே வாசம் பண்ணி என் சரீரத்துல சாவுக்கு ஏதுவான வியாதிகள், என்னுடைய அவயவங்களை, என்னுடைய சரீரத்தின் உறுப்புகளை, என்னுடைய உள்ள அவயவங்களை பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த சரீர பலவீனத்தை ஆவியானவரே மாற்றும் சொன்னார். ஆவியானவர் நிச்சயமா மாற்றுவார். ஏன்னா அவருடைய வல்லமை மிகவும் பெரிய. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த இருள் அடைந்த, ஆழம் அடைந்த, வெறுமையாய் இருந்த இந்த பூமியின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று எழுதப்படுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணுமா? நல்லா கவனிக்கணும். பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, ஆழம் இருந்தது, இருள் இருந்தது. பூமியில ஒண்ணுமே இல்லை. நல்லா கவனிக்கணும். இது ஏதாவது பிரயோஜனப்படுமா? வெறுமை, ஒழுங்கினம், ஆழம், இருள், இதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு பூமியில ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கார். ஒருவேளை இங்க இருக்கும் ஆழம் முகாசிமாதைங்க இவ்வளவு இருக்கு, ஒழுங்கே இல்லை, எல்லாம் வெறுமையா இருக்கு. ஆவியானவர் அசைவாடுனா போதும். ஆவியானவர் அசைவாடுனால இந்த பூமிய பாருங்க, இந்த ஆவியானவரை கொண்டு பூமியின் ரூபத்தை மாற்றினார் என்று வேதம் சொல்லுது. சங்கீதத்துல படிச்சீங்கன்னா பாருங்க, பூமியின் ரூபத்தை புதிதாக்கினார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிற சாவுக்கு ஏதுவானவைகளை கூட மாற்றி உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர். அப்ப இந்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம் நமக்கு பாருங்க. இந்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மூன்றாவதாக இந்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்மை நடத்துகிற ஆவியானவர். 14ஆம் வசனம், ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நம்மை நடத்துகிற ஆவியானவர். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே தங்குகிறவர். இந்த பரிசுத்தாவியானவர் நம்முடைய சரீரங்களை, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நிறைய நேரம் நம்ம ஆஸ்பத்திரி மருந்து அப்படியே போகணும். ஆவியானவரே உயிர்ப்பிக்க ஆவியானவராக மாறினா நம்ம சரீரத்தை புதிதாக்கிடுவோம். பாருங்க, மாறிப்போன லாசருவை அவருடைய வார்த்தையினால அப்படி உயிரடைய பண்ணிட்டாரு. இந்த ஆவியானவருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நல்லா கவனிக்கிறோம். அப்புறம் மூன்றாவதாக இந்த ஆவியானவர் தேவன் சொன்னது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துவார். நடத்துவது அப்படின்னா என்ன பாருங்க, நடத்துவது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆளை நடத்துவது பாருங்க. ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு வளர்ச்சி,
பாருங்க ஒரு நல்ல அனுபவங்களுக்கு பாருங்க நம்ம நடத்துறோம் பாருங்க. அதே போல நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவரே நீர் எங்களை நடத்தணும், என் குடும்பத்தை நடத்தணும், என் பிள்ளைகளை நடத்தணும், என் தொழிலை நடத்தணும், ஊழியத்தை நடத்தணும், ஆண்டவர் நடத்தணும். அவர் நடத்தினா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சுத்தமாக நம்ம மாம்சத்தின்படியே நடக்கக்கூடாது. பாருங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க நல்ல தேவ சமூகத்துல ஒரு முறைக்கு இருமுறை பல முறை ஜோம் பண்ணி பாருங்க தேவ சமூகத்துல காசு எடுக்கும். சில நேரம் உடனே ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு சில நேரம் தப்பாயிடும். அந்த முடிவு சில நேரம் ஒரு பெரிய வேதனையே உண்டாயிடும். அதனால ஒரு காரியத்துக்காக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்துல வச்சு நல்ல ஜோம் பண்ணி ஒரு முறை இல்லை பல முறை பாருங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து காத்திருந்து சரியான தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு வரும் வரைக்கும் காத்திருக்கணும். தேவ ஆவியானவர் நம்மை சரியா நடத்துவார். தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்றது தேவன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். தேவ புத்திரர்கள் என்ற ஒரு நிலையை அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தணும். நம்ம கூட பேசுவார், நம்ம கூட இடை கொள்வார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. நானும் அதை நிறைய நேரங்களில் ஊழிய பார்த்துட்டேன். பாருங்க நான் அறிஞருக்கு ஒரு முறை தாமரகுளத்துல ஒரு கன்வென்ஷன் கொடுத்து அப்போ ஆண்டவர் திட்டமா உணர்த்துகிறார், பேசுறார், என்ன செய் இன்னைக்கு நடந்தது. அப்போ என்கிட்ட பணம் இல்லை, 100 ரூபாய் வச்சு எப்படி கன்வென்ஷன் நடத்த முடியும்? நிறைய பேர் 10,000 ரூபாய் பாருங்க. ஆனா தைரியத்தில் தந்தேன் ஆண்டவர். அந்த 100 ரூபாய் கொண்டு என்ன பண்ணேன், நோட்டீஸு கொஞ்சம் வால்வால் ஸ்டடி போயிட்டு அட்வான்ஸ் பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க, பாஸ்டர் அது எப்படிங்க சொன்னாங்க, சின்ன போயெல்லாம் ஏதோ கொஞ்சம் நாளைக்குதான் நம்ம வருஷம் முடியும் பாருங்க. நான் தைரியமா இல்லை, கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் அந்த உணர்வை தருகிறான் பாருங்க. அந்த ஒன்றில் நோட்டீஸ் அடித்தேன், பந்தல் ரவுண்டு ஸ்கேல் போட்டாச்சு, மைண்ட் செட்டு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. எல்லாம் நடந்தாச்சு. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிஞ்சதும் காட்சி கொஞ்சம் ஸ்டேஜ் போட்டு உருவாக்கணும், மைக் செட்டுக்காரர்கள் உருவாக்கணும். என்ன செய்ய யோசித்து காலையில் எழுப்பி 4 மணிக்கு வளர்ந்த போல பாருங்க நல்ல ஜோக்க ஆரம்பித்தேன். அங்கே என்ன செய்ய பணம் தேவை எல்லாம் முடிஞ்சாச்சு. கூட்டம் ஆசீர்வாதமாக முடிஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க காலையில் செல்விய காலையில் மேலே இருக்கு. அதுவும் மஸ்கட்டில் இருக்க ஒரு தம்பி ஆல்மின்னு ஒரு தம்பி இருக்குமாதிரி காணி அனுப்பலாம். நான் ஒரு 2000 ரூபா அவங்களுக்கு செஞ்சு அனுப்பிப்போம். அது எனக்கு கொஞ்சம் தைரியம், சரி 1000 ரூபாய் அனுப்பிடுவான். வேற ஒரு ஆராதனை முடிஞ்சது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், அங்கே ஒரு ஜோம் பண்ணணும். பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கே போனால் அந்த வீட்டுக்காரங்க ஒரு 3000 ரூபாய் காணிக்கிட்டேன். பாருங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தைரியம் உள்ளது. பாருங்க அதெல்லாம் கர்த்தர் நடக்கும் பாருங்க. அதுக்கு ஒரு தாமரத்துக்கு போனேன். அப்போ அந்த மைண்ட் செட்டுக்காரன்னா பாஸ்டர் இன்ஜினுக்கு மண்ணெண்ணெய் இல்லை, எங்கேயாவது ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கஷ்டம் வாங்கிக்குவாங்க. அவங்க அக்கா பிரதான அக்கா அவங்க கிட்ட போய் மண்ணெண்ணெய் இருந்தாங்க. அது வச்சுக்கா பாஸ்டர் உள்ள வாங்க இன்னைக்கு பேனர் வந்து போயிட்டுனேன். மண்ணெண்ணெய் வந்து பாருங்க ஒரு 2000 ரூபாய் காணிக்கை தராங்க. ஒரு நாள் காணிக்கை தர மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு மேலே அவங்க தந்த சத்தியமே கிடையாது. பாருங்க 2000 ரூபாய் வந்து பாஸ்டர் இது கன்வென்ஷன் பயன்படுத்தணும். ஆக மொத்தம் இந்த கன்வென்ஷன் முடிச்சு பாருங்க ஒரு 700 ரூபாய் இருந்தது. அந்த ஜவபுடைய பாயம் ஒரு 20 பாட்டுக்கும் வாங்கிட்டு கர்த்தர் நடத்தினா பாருங்க மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் செய்யணும். அது ஏதோ நமக்கு தேவைகள் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுடைய திருமண காரியமா, உங்க வேலை காரியமா, எதிர்கால காரியமா ஆண்டவர் நடத்தணும். நம்ம நடக்கக்கூடாது. பைபிள்ல ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்றது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. வாசிங்க அந்த வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும்
மாம்சத்தின்படி நடவாமல். அப்போ ரெண்டு செய்யலாம். கிறிஸ்தவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடக்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்றது? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்தோம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் அந்த ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப நம்ம ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்புவிடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை நடத்து. ஆவி ஒரு ஜெபம் பண்றார், நீர் என்னுடைய தேவன், நம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான பாதையில நடத்துவாராங்க. இப்படி தோணிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? ஆண்டவரே என் பிள்ளைய நீர் நடத்தணும், என் குடும்பத்தை நீர் நடத்தணும், என் தொழிலை நீர் நடத்தணும். நான் ஒவ்வொரு மாதமும் அந்த ஊழியத்தை ஆண்டோட ஒப்பு கொடுப்பேன். ஒவ்வொரு மாத கடைசி நாளுக்கு நேரம் அல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை இந்த ஊழியத்தை நீர் தான் நடத்தணும். நீர் நடத்தணும், ஆண்டவர் நடத்துவோம். நேற்றைக்கு கரண்ட் பில் செல்ல வந்து 4085 ரூபாய் கரண்ட் பில் எனக்கு பார்த்துக்கும். ஒரு அதிர்ச்சி ஆச்சு. ஒப்பமும் 2000 3000 4000 ரூபா வந்துருக்காங்க. எனக்கு கர்த்தர் நடத்தும். பாருங்க காணிக்கையெல்லாம் எண்ணி பார்த்தோம்னா ஏதோ இந்த ஒரு வாரம் சாப்பாட்டுக்கும் பாமர்கள் உங்களுக்கு செலவு கரெக்டா இருக்கும். எல்லாம் செய்யணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன தேவையோ எது தேவையோ சில மாச கணக்கில் உட்காந்து யோசிப்பாங்க. ஏன் போய் இவ்வளவு காரியம் நடத்திட்டோமே. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் நடத்துறார். உங்க தேவன் நடத்துறாரா இல்ல நீங்களே உங்க மாம்சத்தின்படி நடத்துறீங்களா? பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். பாருங்க, இன்னும் வேற புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா 15ஆம் வசனம் படிக்கலாம். அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை வராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்க. சொல்லுங்க, இந்த பரிசுத்த வரும்போது நம்ம பிதாவை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு உரிமையை நமக்கு தருகிறார். இது நமக்கு ஒரு முத்திரை. நாம் பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம பெற்றுக்கொள்றோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பாருங்க ரொம்ப சொந்தமுள்ளவர், சொந்தக்காரன். நம்ம அப்படி விசுவாசம் ஆண்டவர் எனக்கு ரொம்ப சொந்தமானவர். அப்பா அப்படின்னு கூப்பிடுறத காட்டிலும் வேற ஒரு சிலாகியமும் இந்த உலகத்துல கிடையாதுமா. மாமான்னு கூப்பிடுறது பெருசா, அப்பான்னு கூப்பிடுறது பெருசா? யோசனை பாருங்க. அப்பா அம்மா அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைக்கு இணையானது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்பாவை போல அம்மாவை போல இந்த உலகத்துல அன்பு பாராட்டுறவங்க ஒருத்தரும் கிடையாது. இல்ல பிள்ளைகள் நினைச்சுக்கிடணும், அம்மாவை போல அப்பாவை போல அன்பு பாராட்டுறது இந்த உலகத்துல ஒருவருமே கிடையாது. நம்ம தேவனுக்கு அதிகமான சொந்தமானவர். ஒரு சிறு பையன் ஒரு தகப்பனிடத்துல கேட்ட, அப்பா எனக்கு ஒரு போட் ஒன்று செஞ்சுட்டாங்க, சின்ன போட். ஏன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்கால அந்த போட்டை வந்து விளையாடுற ஆக்சுவலி அந்த தகப்பனார் ஒரு அருமையான பாருங்க சின்ன போட் செய்து கொடுத்தாரு. அதுல அவங்க ஏறி நீந்தி விளையாடி சாயங்காலம் அதில் விளையாடிட்டு வந்து பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி அந்த சின்ன போட்டை கட்டி வச்சு அவங்க அப்பா செய்து கொடுத்த போட்டு ஒரு நாள் அந்த ஓடையில அதிக தண்ணி இருந்ததுனால அந்த போட்டு கயிறு அறுத்து எங்கோ போயிடுச்சு. பதவி பக்கம் போட்டை காணும். ரொம்ப சங்கடம் பண்ணான். அப்பாட்ட சொன்னான், அப்பா போட்டு வெள்ளத்துல எழுந்துட்டு போயிட்டு எங்க போச்சுன்னு தெரியல, எனக்கு இன்னொரு போட்டு செஞ்சுட்டாங்க. அந்த தகப்பனார் சொன்னா, பரவாயில்லமானே உனக்கு வேற நல்ல போட்டு போய் செஞ்சுட்டு வா. ஒரு நாள் அந்த தகப்பனார் அப்படியே கடைக்கு போனான். கடைக்கு போனா ஒரு பழைய இரும்பு கடையில இந்த போட்டு பாருங்க, இவனுடைய போட்டு இவனுக்கு சொன்ன மாட்டாங்க, எங்க அப்பா செஞ்சு கொடுத்தது. அந்த தகப்பனார்ட்ட சொன்ன, அப்பா இந்த போட்டு கடையில கொண்டு இது விலைக்கு விற்கப்படும் பாருங்க. உடனே அவனுடைய போட்டு கடைக்கு வந்து விலைக்கு பாருங்க. தகப்பனார் போய் பாருங்க அந்த போட்டுக்கு எவ்வளவு விலை சொல்லி அதுக்கு விலை கொடுத்து மீட்டு கொடுத்தார். உங்க சின்ன பையன் சொன்னா, பழைய இந்த நீ வந்து எனக்கு ஒரு முறை இல்லை இருமுறை சொந்தமானது. முதல் முறை எங்க அப்பா எனக்கு செய்து எனக்கு தந்தார்.
இரண்டாவது முறை எங்க அப்பா எங்களை மீண்டு தந்தார். அதே போலதான் உங்களை தேவன் உருவாக்கினது நீங்கள் சொந்தமானவர்கள். இரண்டாவது நீங்களும் நானும் பரிசுத்தாவியினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அந்த முத்திரை நம்ம என்ன சொல்லுது? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தருகிறார். இதுக்குதான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். எதிர சும்மா வந்து ஆராதிச்சுட்டு அப்படியே ரசிச்சுட்டு போறதுக்கு அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். இந்த ஆவியானவர் நமக்கு வாசம் பண்ணும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்தி, அப்பா பிதாவே எவ்வளவு நல்ல அனுபவம், நல்ல கவனிக்கணுமா? உங்களுக்கு தாய் தகப்பனாக இருக்கிறாங்களா? அது ஒரு பெரிய சிலாக்கியமா இருக்காங்க. ஒரு பையன் நல்லா குளிச்சு துர்மார்க்கமா சிவனம் பண்ணி தாய் தகப்பன் சொல்லவே கேட்கணும், சொல்லவே கேட்க வேண்டாம், போகிற போனான், இஷ்டம் போல நடந்தான். பாருங்க, ஒரு நாள் அந்த பையனுடைய சரீரத்துல அவனுடைய சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கும். உடனே டாக்டர்கள் சொன்னாங்க, இந்த பையன் கொஞ்ச நாள்ல மறைச்சு போயிடுவான், இதனால மறைச்சிடுவான். ஏன்னா அவனோட 2 சிறுநீரகமும் கெட்டு போச்சு. இவனுக்கு சிறுநீரகம் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? யோசிக்கிறாங்க, யாரும் முன்வரல. அவன் நேசித்த, அவன் லவ் பண்ண பெண்ணு கூட வந்து உதவி செய்யலாம். ஆனா அவனுடைய தாய் சொல்றான், நான் வாழ்ந்தது கொஞ்ச காலம், என் மகன் கொஞ்ச காலம் வாழ்றது சொல்லி தன்னுடைய சிறுநீரகத்தை அந்த பையனை போய் அவங்க கொடுத்து அவனை வாழ வைத்தான். நல்ல சொல்றேன். இதே போலதான் தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு, அருமையானது. இதே போலதான் பரிசுத்தாவியானுடைய அன்பு. நல்ல சொல்றேன். பரிசுத்தாவியானவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம பிதாவே கூப்பிடப்படுவதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு அவசியம். இந்த ஆவி இல்லாம நம்ம அப்பா அப்பான்னு சொல்ல முடியாது. பரிசுத்தாவை பற்றி நீங்க அப்பான்னு சொல்லி கொடுப்பாரு, நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, தகப்பனை பார்த்து அப்பா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல அந்த தகப்பன் எப்படியாவது செய்வார். அதனாலதான் அந்த லூக்கா புஸ்தகத்துல ஒரு பிள்ளையானவன் தன் தகப்பனை பார்த்து, அப்பா எனக்கு நீங்க முட்டை தரணும், எனக்கு மீன் தரணும். அந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேதம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேடை கொடுப்பானோ? கொடுத்துட மாட்டாங்க. நல்ல கவனம், நல்ல ஈவ கொடுப்பான். ஒரு அலை சதுவாலை பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க கொடுக்கறதுலாம் பாருங்க, முதல் தரமானது நமக்கு இருக்கோ இல்லையோ. பாருங்க, பழைய கஞ்ச குடிச்சிட்டு இந்த தாயானவர்கள் படுத்துக்கிடுவான். பாருங்க, இல்லாட்டாலும் அந்த பிள்ளைகள் சாப்பிட்டோம், பிள்ளைகள் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். இதே போலதான் நம்ம ஆவியானவர் நடத்தாங்க. ஒரு நல்ல இல்லாதவங்க பரிசுத்தாவே பெற்றிருக்கலாம். பிதாவே அப்பான கூட ஒரு புத்திரசுக்காக நம்ம நடக்கும். ஊழியத்துல பாருங்க, சில நேரம் யோசிப்பேன், எங்க அப்பா சம்பாத்தியம் பண்ண சொத்துக்களெல்லாம் நான் வாங்கிக்கலாம், அதெல்லாம் அப்படி விட்டுட்டேன். பாருங்க, நீங்க தகப்பனா கஷ்டப்பட்டு செய்த எல்லாத்தையும் அப்படின்னு பாருங்க, அவங்க நிறைய வெற்றி பெற. ஆனா ஆண்டவர் எனக்கு அப்பாவா இருக்கு, எனக்கு தகப்பனா இருக்கு. இன்னைக்கு அப்படிதான். அதனால எங்க வீட்டுல இருந்து வரவங்களாம் பார்ப்பாங்க, நம்மளை காட்டி நல்லதானே இருக்கிறாங்க. ஆமா, நம்மளுக்கு நல்ல தகப்பன் இருக்காங்க. இந்த தகப்பனத்துல கேட்டு பாருங்க, எல்லாம் தருவாங்க. ஒரு முறை ஞானசனத்தை தொட்டி கட்டிட்டு பாருங்க, அவங்களோட ஒரு ஸ்டெல்லிங்காண்டு இருக்குல்ல, அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அதுக்கு 2000 பாஸ்டர், சனிக்கிழமை எல்லாரும் சம்பளம் கொடுத்தோம், நீங்க அந்த ₹20 பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பணம் இல்லை, ரொம்ப யோசிச்சா என்ன செய்ய, அவனுக்கு பழைய ஜெபங்களை தூக்கிட்டு இப்பவும் நான் ஏதாவது அதை உட்காந்து இன்னும் அதில் போய் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு 3000 ரூபாய் வேணும் ஆண்டவரே, பாருங்க அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அவர்கிட்ட சொல்ல நாளைக்கு உங்களுக்கு தந்தலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்படி வெளியில வர ஒரு கொரியர்காரர் வந்து டிவிஎஸ் வந்து பாஸ்டர், அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த கொரியருக்கு லெட்டர் தந்தார். அப்போ துபாயில் ஒரு கம்பெனி, ரவின்னு ஒரு கம்பெனி,
ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவன். 9,000 எனக்கு வரும்போது சின்ன ஆஃபரிங் அனுப்புவான். அதுக்கு கரெக்டாக ஒரு 3,000 ரூபா வச்சிருக்கு அனுப்பியிருந்தா. நான் பாருங்க அந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல இங்கே இருக்குதேன். அப்போ அந்த மேனேஜர் பார்த்துட்டு கலெக்ஷன் போயிட்டு தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்படியா அது நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கேன், வேணுமா உங்களுக்கு உடனே வேணுமா அப்படியா உடனே சைன் பண்ணி தந்தாரு, எடுத்துக்கிறேன். பாருங்க அடுத்த நாள் அதே போல அந்த நபருக்கு அதை பணத்தை போக இல்லையா சொல்லுங்க. ஏன்னா தகப்பன் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் சொல்றாங்க இல்லையா சொல்லுங்க. தேவனுக்கு நம்முடைய ஆண்டவரை தகப்பன் அப்பா அப்படின்னு கூடக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இல்லையா மதமால இல்லையா தகப்பனிடத்து எப்படி பழகுறோமோ எப்படி பேசுறோமோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய உரிமை யாருக்கு இருக்குன்னா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அப்ப இந்த பரிசுத்தாவியானவர் பாருங்க அப்பா பிதாவை குறிப்பிடப்படுகிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்படின்னு வேதத்துல சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்துக்கு மட்டும் சொல்லி முடிச்சிருவேன். 16 வசனம் படிக்கலாம். 16 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சாட்சியம், நல்ல கவனிங்கம்மா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே பாருங்க நம்முடைய ஆவியினுடைய சாட்சி கொடுக்கிறார். ஒரு பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல ஒரு சாட்சி யாருன்னா பரிசுத்தாவியானவர். ஒரு ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். சாட்சி கொடுப்பார். நீங்க வருகிற சில ஆபத்துகள் துன்பங்கள் வரும்போது இக்கட்டுகளில் சில நேரம் மாட்டிக்கிறோம். இன்னும் செய்ய யார் உதவி இருக்காது, யார் பரிந்து பேசுறது இருக்காது. ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், ஆவியானவர். ஆவியில ஆவியில ஆவியானவர் பெரியவர். அவர் ரொம்ப பெரியவர், பெரிய பராக்கிரமசாலி. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சாட்சியா இருப்பார். சாட்சியா இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி ஒரு தெரியும். இப்ப திருநெல்வேலி மாதாபுரம் நம்ம வேஸ்ட் விடுவிக்கிறார் செபமல். அது பக்கத்துல ஒரு ஐயா ஒரு கிராமத்தில் ஒரு வண்டிகள்லாம் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாட்டு வண்டியில தான் விவசாயிகளுக்கெல்லாம் போயிட்டு வைக்கோல் நெல்லெல்லாம் அறுத்துக்கிறது. அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல பாடுவார், வெட்கப்படாம சுவிசேஷம் அறிவிப்பார். பாருங்க முன்னரு ஜபங்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அப்படி நடனம் ஆடி பாடி கத்தரை துதிப்பார். அவர் விவசாயி. ஒரு நாள் ராத்திரி வைக்கோல் அந்த மாட்டு வண்டி 2 கால வண்டியில வைக்கோல் ஏற்றி கடையான ஒரு இடத்துல இருந்து அவருடைய ஊர் மாதாபுரம் அங்க அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தார். அப்போ பொதுவா இந்த முந்திலாம் வண்டியில சைக்கிள்ல டைனமா இருக்கும். பாருங்க ரிக்ஷான்னா அதுக்குள்ள லைட் வச்சிருக்கணும், மண்ணெண்ணெய் லைட் வச்சிருப்பாங்க. இந்த மாட்டு வண்டியில கீழே ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க, சிமிழி லைட். பாருங்க அந்த வெளிச்சம் தெரியும், அது தெரியும். இது இவரு இந்த லைட்டு எல்லாம் காத்துல கறி பிடிச்சி வெளிச்சம் தெரியும். போலீஸ் பிடிச்சி பாருங்க மாடு அவங்க ஒரு இடத்துல கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். இப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அப்போலாம் பாருங்க. இப்போ அவர் போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறாரு. எஸ்ஐ வந்ததும் என்ன பிரச்சனை, மாட்டு வண்டியை கொண்டு வந்தாரு, லைட் இல்லாமல் இருந்தாரு, பிடிச்சி கொண்டோம். அப்போ அவர் சொன்னாரு, நம்மளுக்கு சாட்சியாளர் இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள கூட்டிப்பாங்க, ஒரு சாட்சிகளை போட்டுட்டு நாளைக்கு வந்து ஸ்டேஷன்ல பையனை கட்டிட்டு பாருங்க மாட்டு வண்டியை கொண்டு போவார் அப்படின்னு. ஊருக்கு சொன்னாரு, அவரு சாட்சி ஒருத்தருமே கிடையாது, ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்காரு சாட்சி கொடுக்குறார். பாட்டு பாடி கத்தர் ஆராதிக்க ஆரம்பிச்சார். பாருங்க இந்த ஸ்டேஷன்ல ஒரு பெரிய மாட்டிட்ட வெளிப்பட்டு சத்தமா. அவர் ஒரு கிறிஸ்தவ எஸ்ஐ. பாருங்க இவர் பாட்டு பாடுறத கண்டது அவருக்கு ஒரு ஆவியின் நிறைவு உண்டாங்க. நல்லா பாட ஆரம்பிச்சது இவருக்கு பெரிய சந்தோஷம். இந்த அழகா பிடிச்சுக்காதீங்க, நீங்க போகையா பாருங்க அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்டார். அவருக்கு ஆவியானவர் சாட்சி கொடுக்கும். பதினாறுங்க அது ஒருவேளை ஒரு படிக்காத மனிதர், அவருடைய சூழ்நிலை அன்னைக்கு அப்படி இருந்தது, அது என்ன செய்யணும் தெரியல. அவருக்கு மட்டும் ஒண்ணுதான் தெரியும், நல்ல பாட்டு பாடணும். பாட 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 பரிசுத்தாவியானவர் அங்கே வந்ததுனால அவருக்கு அந்த இதுல விடுதலை கிடைச்சிருக்கு.
நம்ம வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலைகளை நாம் தவிக்கும் போது பாருங்க, நமக்காக சாட்சி கொடுக்கிறவங்க பரிசுத்தாவியானவர். பாருங்க, அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறவர். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை பாருங்க நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதான் வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சு வாசிங்க. அந்த வசனத்தை திரும்பவும், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா தம்மை நோக்கி தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தது அதையே நிச்சயமா பரிசுத்தாவியானவர் தருவார். எப்போ உட்கார்ந்து பணம் கையை கொண்டு ஆடாம அசையாமல் பைபிள சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள். உட்கார்ந்து இருந்தா அவ்வளவு கிடையாது. ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு நீங்க தரணும், வருந்தி கேட்டுக் கொள்ளலாம். அந்த பகுதியை வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. பாருங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் வீட்டுக்கு போகலாம், நடுராத்திரில போய் சிறைகளை தட்டி நடுராத்திரியில கூப்பிட்டு வழிப்பிரயாணமா என்னோட நண்பன் ஒருவன் வீட்டுக்கு ராத்திரி வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பாக வைக்கிறதுக்கு அப்போ இல்லை, நீர் ஏதாவது தரணும். அவன் சொல்ல, எப்ப தர முடியாது, வீட்டை முடியாது, பிள்ளைகளை கூட படுத்திருக்காங்க, தரக்கூடாது அப்படின்னு சொல்றான். பாருங்க, ஆனா இவன் விடல, கட்டிட்டே இருக்கான், எப்படியாவது நீ தரணும். பைபிள்ல என்ன சொல்றது தெரியுமா? அவன் தன் சிநேகனா இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாகிலும் எழுந்து அவனுக்கு கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவன் பரிசுத்தாவிய ஏதோ வரப்பெற்றவர்கள் கை வச்சு அடி பரிசுன்னு கையை தட்டு அப்படின்னு சொல்றதுனால கிடைக்கிறது இல்லை. நீ வருந்தி கேட்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் வருந்தி கேட்கீங்க? பிள்ளை இல்லைன்னு எவ்வளவு கண்ணீர் வடிச்சு சோதனைக்காக, வீடு சரியா இல்லைன்னா அழுது கேட்கிறீங்களே, பிள்ளைகளுடைய நிலைமை தாறுமாறா இருக்கும்போது அழுது தெரிவிக்கிறீங்களே, இந்த பரிசுத்தாவை வருந்தி கேட்டுக்கொள்ளணும். வெள்ளையா சதுவாத பைபிள் அழகா சொல்லப்படுகிறது, தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும். இந்த லூக்கா புஸ்தகம் ஒரு வசனப்படியே 8ஆம் வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாவது எழுந்து அவனுக்கு அவன் கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்தாவியானவரை எனக்குள்ள வாதம் என்ன நடக்கும், எனக்குள்ளே வாசம் பண்ணும். பாருங்க, வருந்தி கூடும் போது நிச்சயமா ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவார். இந்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். ஆவியானவர் பிதாவை இந்த அப்பாவாய் கூடக்கூடிய உத்தர சுவியானத்தை தருவார். பாருங்க, எவ்வளவு மேன்மையானது. இந்த மேல அனுபவத்தை நீங்க வாங்கிட்டு ஆண்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் விசுவாசிகள் பரிசுத்தாவை வந்துட்டீங்கன்னா இந்த ஊழியம் எப்படி இருக்காது, மேல கவனிக்க ஏதோ ஒரு ஆராதனையில பங்கு நான் ஆராதிக்கலாம் அப்படின்னு நீங்க வரக்கூடாது. ஆவியிலே கத்துற ஆராதனை, ஆவியில நிறைஞ்சு பாடணும், ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும், ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆவியில நிறைந்து நீங்க இந்த உலகத்துல வாழணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக பாருங்க, தேசத்துல பெரிய மாற்றம் உண்டாகும். 120 பேர் பரிசுத்தாவி இருந்தாங்க. ஆதி சபை வளர ஆரம்பிச்சு பெரிய பெரிய கிரியைகளை சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். சபை வளர்ந்து தேசத்துல பெரிய மாற்றங்கள், சிறைச்சாலையில மாற்றம், ராஜ சபையில மாற்றம், மந்திரிமார்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, ரத்தாவரம் என்கிற நீதியால் ரட்சிக்கப்பட்டார். எத்தனையோ மாயவித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆதி சபையில பரிசுத்தாவியானவருடைய நிறைவு இருக்கு. இந்த அனுபவத்தை நம்மளும் வாஞ்சிப்போம். எத்தனை நிச்சயமா எங்களை கூடுங்க ஆண்டு வசனம் ஏதோ பிரசங்கிப்பதாக நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று
நான் ஊழியர்களோ நல்ல ஆவிக்குரிய விசுவாசியாய் ஆலயங்கள் கலங்கால் கண்களை மூடுவோம். ஒரு சில நிமிடம் தேவ சமத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நல்ல வேலையிலே நம் நடுவில் சுலாவி நமக்குடைய பெரிய எல்லாரும் நோக்கி பார்ப்போம். காலையிலோ எல்லாரும் கண்களை மூடுவோம், தாழ்த்துவோம். ஆண்டவரே நீர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தவர்களின் பரிசுத்தாவி என்ற விதத்தில் சொல்லப்படுகிறது. மாசமான நமக்கு ஆவியை தருக ஜெயமுள்ளவாழ்க்கை பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, விசுவாசத்தை ஜெயிக்க ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யவான்னு சொல்லி ஒரு சில நிமிடமே தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். காலையிலோயா எல்லா மகிமைக்கும் பார்த்தீர்களே, எல்லா கணத்திற்கும் பார்த்தீர்களே, எல்லா மகிமைக்கும் பார்த்தீர்களே, எல்லா கணத்திற்கும் பார்த்தீர்களே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, உங்கள் அசைவாடும் அசைவாடும் செங்கடமே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடமே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே, அசைவாடுமே எங்கள் தடைகளை அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்களே அசைவாடுமே, எங்களே அசைவாடுமே, உலகையும் தந்தீரே, எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே, உலகையும் தந்தீரே, எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே, எங்கள் சபையில் அசைவாடுமே, எங்கள் சபையில் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் அசைவாடுமே, எங்கள் அசைவாடுமே, பவுலும் சீலாவும் நாடுங்களே, சிறைச்சாலையில் அசைவாடியே, பவுலும் சீலாவும் நாடுங்களே, சிறைச்சாலை அசைவாடியே, எங்கள் அசைவாடுமே, எங்கள் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடுமே, அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பார்த்தீர்களே, எல்லா மகிமைக்கும் பார்த்தீர்களே, எல்லா மகிமைக்கும் பார்த்தீர்களே, எல்லா மகிமைக்கும் பார்த்தீர்களே,
எல்லாத்துக்கும் கரங்களை தட்டிக்கிறேன். ஆவியானவரே, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன். இந்த முதல்வரான சோழன் எல்லாரும் நன்றி. அப்படியே சோதனை படுகிறது. ஆண்டவரை செலுத்துங்க. நன்றிகளே கண்ணப்பா, நன்றிகளே ஆசைப்படணும். இந்த ஜபத்தை கேட்கணும். எனக்கு நீ உதவி செய்யணும். எனக்கு சாட்சியாக மாற்றணும். என்னோட நிலவரங்களை மாற்றணும். ஆண்டவரே, மிருகபாத்திரமாக அல்ல, மிருகபாத்திரமாக என்னை மாற்றுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கண்ணீரோடு கத்தரிடோடு சகோதரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டாரானா உன் வாழ்க்கை மாறும், உன் ஜீவியம் மாறும், உன்னுடைய பொருளாதார நிலைமைகள் மாறும், சரீரத்தில் வியாதிகள் மாறும், உன்னை யுத்தத்தில் சத்துக்கள் வல்லவர்கள் அழிக்கப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நல்ல ஆராதனையை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தை, ஒரு ஆழமான தாகத்தை இப்பொழுதே உருவாக்கி விடுகிறார். தெளிவாய் நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இதுவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்மை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக அவர் அவனுக்கு அறிகிறவர். அப்படி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நீங்க வீட்டில் தனியாக சொல்ற நேரத்தில் அந்த ஆவியானவர் குடும்ப ஜபத்திலே பரிசுத்தாவியை நிரப்பலாம். உபவாச கூட்டங்களில் வரும்போது ஆவியானவரை நிரப்பலாம். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தி என் பாத்திரம் பரிசுத்தமடையணும், என் சரீரத்தில் ஆவியானவர் வாசப்படணும். ஒப்புப்படுத்த நிச்சயமாய் அந்த பெரிய காரியங்களை செய்ய முடித்தான். திரும்பவும் கரங்களை தட்டி எல்லாரும் குடும்பங்களுக்காக சோதரிப்போம். கத்தனோடு இருந்து நம்மை நடந்த ஒரு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக சோதரிப்போம். சரீரத்தில் இருக்கிற வியாதி தலைவர்கள் எல்லாம் வாரத்தில் சுகத்தோடு காணப்பட ஆவியான உதவி செய்வதாக சோதரிப்போம். ஆமென். இந்த வாரத்தில் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கக்கூடியாக சோதரிப்போம். ஆமென். பிதாவாகிய தேவனால் சோதரிப்போம். மானமே கர்த்தரை சோதரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்குவதாக சோதரிப்போம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருவிழாயும் நாளைக்கு தேவ சன்னிதானத்திலே நம்ம கூட ஆராதிக்க பாட பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவரே ஒரு சில காரியங்களை போதிக்க உதவி செய்யும். உலகத்தில் அசைவாடி உணர்கிற ஆசிரியரை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும். என் சபையிலே வாசம் பண்ணி சரியான பாதையிலே கத்தரை செய் வழிநடத்த முடியாது சொல்லி வாசம் பண்ணும் ஆவியாக வேண்டும். ஆண்டவரே, ஆவியை சாவுகேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியாக வேண்டும். ஆண்டவரே, அப்பா பிதாவை திருவிழா உத்தர சுத்திகாரத்தை தருகிற ஆவியான வேண்டும். எங்களுடைய ஆவியோடு இருந்து எங்களுக்கு சாட்சி பகருகிற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில காரியங்கள் இந்த ரோமர் 8 நாங்கள் சிந்திக்கிறோம். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற நல்ல அனுபவத்தை நாங்கள் பெற்றுவிட ஆசைப்பட்டீங்க. கேட்கிறது சத்தியம் விருதாக வீடாய் போகாதபடி ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கட்டும். வியாதிகள், சாபங்கள், போராட்டங்கள், விசுவாச கிரியைகள், பாவ கிரியைகள் இவர்களெல்லாம் ஜெயிக்கிறதாய் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இருந்து நடத்தும். ஆசைப்பட்டீங்க. பல தடைப்பட்டவர்களை வரலாறுகளை கொண்டு செல்லும். புதிய ஆத்மாக்களை சபைகளை கொள்ளுவார்கள். சிறுபிள்ளைகளை வாலிபர்களை கொள்ளுவார்கள். உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாதபடி நாம் மைமேலே நிச்சயம் எல்லா துதிகளை மகிமை நாம் செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆத்மாவே அத்தனை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல வாரத்தையும் பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.